பக்கத்துல குடி இருக்கோம். ரொம்ப தண்ணி அடிச்சு ஒண்ணுக்கு அப்படியே அடிக்கிறாங்க, செய்யறாங்க, எச்சி துப்புறாங்க. சின்ன பிள்ளைய வச்சிருக்கா, வயசு பிள்ளையெல்லாம் இருக்காங்க, வெளியே வர முடியல. பேப்பர்லயும் வந்திருக்கு 31 சைபர்கள் கடை பூட்டி இருக்குன்னு. ஆனா தினமும் திறந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை கூட வெளியே வர முடியல. அந்த அளவு ஒரு கெட்ட வார்த்தை, பாட்டில போட்டு உடைக்கிறது, அந்த பிள்ளைகளை போட்டு அடிச்சு விட்டு போறது. இதே பஞ்சாயத்து தான் தினமும். போட்டோ எடுத்து கொடுக்கட்டுங்களா சொல்லுங்க, விக்கிறத போட்டோ எடுத்து கொடுக்குறேன் நானு. இந்த 31 சைபர்கள் கடை வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப தொந்தரவா, ரயில்வே பயணிகள் வர்றவங்க போறவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா. எங்களால் இங்க குடியிருக்க முடியல இந்த பார் இருக்கிறதுனால. தயவு செஞ்சு இந்த பாரை வந்து காலி பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப புதுசா பொறுப்பேற்றிருக்க நம்ம முதலமைச்சர் விஜயோட ஆணைக்கிறாங்க 719 கடை தமிழ்நாட்டில் பூரா கூட்டுறதா சொல்லியிருக்காங்க. பேப்பர்லயும் வந்திருக்கு 31 சைபர்கள் கடை பூட்டி இருக்குன்னு. ஆனா தினமும் திறந்து இங்க வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. நேத்து கூட சரக்கு இறங்கி இருக்கு. ஏன் இறங்கி இருக்குன்னு கேட்டா மிச்சம் மீதி இருக்கிற சரக்கெல்லாம் வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன இதா கடை சரக்கு இல்லை சரக்கா சொல்லுங்க பாப்போம். ஏன் கொண்டு போய் குடோன்ல வச்சுக்கோங்க, இல்ல வேற சிசி பார்ல கொண்டு போய் போடுங்க. ஏன் இந்த பார் தான் கிடைச்சதா? பூட்டினா பூட்டணும்ல. முந்தானத்து பாரை காலி பண்ணிட்டு போயிட்டு நேத்து காலையில பார்ல இருக்க எல்லா ஜாமானையும் கொண்டு வந்து மறுபடியும் இறக்கி பாரு நல்லா நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க வர்ற கொஞ்ச நேரம் முன்னாடி கூட கள்ளத்தனமா சரக்கு வித்துட்டு இருந்தாங்க. இது தொடரக்கூடாது. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்கள் பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு நிம்மதி வேணும். முதல்ல இங்க குடியிருக்க முடியல. தண்ணியை போட்டு தாராறு பண்றது, பாட்டில உடைக்கிறது, பெண்களை கேவலமா பேசுறது, நிறைய பிரச்சனை நடக்குது. குழந்தைங்க விளையாண்டா குழந்தைய பிடிச்சா அடிச்சு விட்டு போயிடுறாங்க. அதனால தயவு செஞ்சு பத்திரிகை நிருபர்கள் எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு இந்த நியூஸை வந்து முதலமைச்சர் கவனத்து வரைக்கும் கொஞ்சம் கொண்டு போய் எங்களுக்கு உதவி செய்யணும் உங்களை உளமாற கேட்டுக்கிறேங்க. ஆமா, போட்டோ எடுத்து கொடுக்கட்டுங்களா? போட்டோ எடுத்து கொடுக்கட்டுங்களா சொல்லுங்க, விக்கிறத போட்டோ எடுத்து கொடுக்குறேன் நானு. இங்க பக்கத்து வீடு தான் என் வீடு. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரக்கு அவங்க வாடு வித்துட்டே இருக்காங்க. வாங்கிட்டு சந்துக்குள்ள போன்னு சொல்றாங்க. சந்துக்குள்ள என்ன நாங்க குடியிருக்கதா இல்லையா? ஒரு சின்ன குழந்தை கூட வெளியே வர முடியல. அந்த அளவு ஒரு கெட்ட வார்த்தை, பாட்டில போட்டு உடைக்கிறது, அந்த பிள்ளைகளை போட்டு அடிச்சு விட்டு போறது. இதே பஞ்சாயத்து தான் தினமும். தயவு செஞ்சு இந்த மது கடையெல்லாம் மூடணும். இந்த கடையை முதல்ல மூடிருங்க, உங்களுக்கு புண்ணியமா போட்டோம். இங்க பாருங்க ஆர்டர் இருக்கு. 31 சைபர்கள் கடை போட்டுறதா ஆர்டர் இருக்கு. பக்கத்துல குடி இருக்கோம். ரொம்ப தண்ணி அடிச்சு ரொம்ப வந்து கடைக்கு முன்னாடி அசிங்கம். சின்ன பிள்ளைய வச்சிருக்கோம், வெளியே வர முடியல, செய்ய முடியல. பக்கத்துல ஒண்ணுக்கு அப்படியே அடிக்கிறாங்க, செய்யறாங்க. எதுவுமே இது வெளியே வந்து ஒண்ணு கூட இது பண்ண முடியல. வெளியே வந்தோம்னா உங்க கடையா உங்க இதா அப்படின்னு சொல்லிக்காங்க. போராட்டம் போண்டேன், ஏற்கனவே போராட்டம் பண்ணோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இப்பதான் விடிவு கிளம்புறே, அதுவும் பிறக்கவே இல்லை. நேற்று வந்து சரக்கு வேற இறங்கி இருக்கு. அதுக்கு எதனா முதலமைச்சர் தான் எல்லாம் இது பண்ணணும். அதான் குடிச்சிட்டு இங்கே வந்து இது பண்றாங்க, எச்சி துப்புறாங்க. சின்ன பிள்ளைய வச்சிருக்கா, வயசு பிள்ளையெல்லாம் இருக்காங்க, வெளியே வர முடியல. எதுவுமே இதுல வயசு பிள்ளைய முன்னாடியே வர முடியல. எதுவுமே இது பண்ண முடியல. நம்பி வெளியே பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, எதுவுமே இது பள்ளிவாசல் இருக்கு, கோயில் இருக்கு, எல்லாமே இருக்கு, எதுவுமே பண்ண முடியல.